பிரைஸ் லார்ட். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26. அதாவது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்ன வேதம் சொல்லியிருக்குது அப்படின்னா, அதாவது இது கடைசி காலம், ஓகேங்களா? ஸோ கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எழும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை, கண்டிப்பாக இவர்கள் எழும்புவார்கள். அதன்படி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மக்களாகிய அதாவது விசுவாசிகளாகிய நம்ம தான் உஷாராக இருக்கணும். அதாவது வேதம் என்ன சொல்லியிருக்கு, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிறுவையும் அரைஞ்சிருக்காங்கன்னு தான் வேதம் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ உள்ள உபதேசங்கள் எப்படி இருக்குன்னா, ஆசீர்வாதத்தையும் செழிப்பு உபதேசங்களுமா தான் இருக்குது. ஆனால் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, அதன் ஆசை இச்சைகளையும் நம்ம சிலுவையில் அரைஞ்சிருக்கு அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்போது மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் யார் தோன்றாங்களோ அந்த சபைக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு நல்லது அப்படிங்கிறது நான் இதுலேருந்து புரிஞ்சிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வஞ்சிக்கப்பட்ட ஆவி இருக்கிறதாட்டு நான் புரிஞ்சிக்கிறேன். ஸோ நம்ம யார் ஒருத்தங்க நமக்கு நித்திய ஜீவனையும் பரலோகத்துக்குரிய சிந்தனைகளையும் மாத்துமாதாய சிந்தனையும் பிரசங்கிக்கிறாங்களோ அங்கே நம்ம போகிறது ரொம்பவும் நல்லது. நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். நம்ம ஆவியினால் பிழைச்சிருங்கோம். அப்போது நம்ம மாம்ச சிந்தனை நமக்கு என்ன வரக்கூடாது, கரெக்டுங்களா? ஸோ வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது, ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டக்கூடாது. வீண் புகழ்ச்சினா என்ன, நம்மளை மேன்மையாக நம்மளையோ நம்ம மனுஷங்களையோ தேவனை காட்டிலும் ஜீசஸை காட்டிலும், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி ஜீசஸை காட்டிலும் இன்னும் ஒன்றை மேன்மையாக எண்ணக்கூடாது. நம்மளும் நம்மளை மேன்மையாக எந்த இடத்துலையும் எண்ணக்கூடாது. நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு உயர்வு வருது அப்படின்னா அந்த இடத்துலையும் இது என்னால் என்று ஆனதில்லை, என் தேவனால் ஆனது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒருத்தங்களையும் பெருமை குடிச்ச சாட்சி சொல்லக்கூடாது, அது தேவனுக்கு மட்டும்தான் உரியது. ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம பொறாமைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. சரிங்களா? ஓகே.